ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாய் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஏன் பிறந்தார், கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை திருச்சபை இன்றைக்கு புரியாமல் தவறான கொண்டாட்டங்களிலே இன்றைக்கு உலகம் முழுவதுமாக ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஏதோ பண்டிகை கொண்டாடுவதற்காக பிறந்தவர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயங்கள், தெருக்கள் தோறும் அநேக கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் உலாக வந்து பல இடங்களிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒன்று புரியாமல் இருக்கிறோம். அது என்னவென்றால், இயேசு பிறந்த பெத்லகேமில் இன்றைக்கு கிறிஸ்துமஸே இல்லை. இஸ்ரேல் தேசத்திலே போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் மறந்து கொண்டாட்டத்தில் திளைத்திருப்பது ஒரு சோகமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செய்திகளிலே நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் குண்டு மழைகள் பொழிந்து கொண்டிருக்கிறது. இயேசு பிறந்த பெத்லகேம் இன்றைக்கு அழுகையின் ஒரு சமூகமாக அந்த பகுதியில் இருப்பவர்கள் துக்கங்களையும் வேதனைகளையும் அத்தியாவசிய தேவைகளுக்கே அவதிப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மிகவும் அவர்கள் வியாகுலத்தோடு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதாகமத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்தால் இயேசுவின் பிறப்பு என்பது சமுதாயத்திலே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இயேசுவின் பிறப்பு என்பது சமூகத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. இயேசுவின் பிறப்பு என்பது உண்மையாகவே துன்பப்படுகிற, துயரப்படுகின்ற, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு துணை நிற்பது என்பதுதான் கிறிஸ்மஸினுடைய உண்மையான செய்தி. இதை திருச்சபை மறந்து வெகு காலங்கள் ஆகிவிட்டதை நாம் பார்க்கின்ற சூழல்களை பார்க்கும்போது நன்றாகவே தெரிகிறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே கேக் செய்வதும், அநேக இடங்களிலே கொண்டாடுவதும், அநேக இடங்களிலே திருச்சபைகளிலே ஆலயங்களிலே அதிகமான ஒளி விளக்குகளாலே அலங்கரிப்பதுமே கிறிஸ்மஸ் என்று தவறான கண்ணோட்டத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் எவ்வளவு அழகாக இந்த உலகத்தில் உள்ள சமூகத்தில் உள்ள மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு பிறந்தார் என்ற ஆழமான செய்தியை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையில் சமூக விடுதலைக்காக உலகத்தில் அநேகர் பிறந்தார்கள். இந்தியாவிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பாக தலித் மக்களுடைய வாழ்க்கையிலே சமூக விடுதலைக்காக அநேக அவர் பாடுகளை பட்டிருக்கிறார். அவருடைய கல்வி அறிவினாலே தலித் மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்படுகிற, நசுக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக போராடிய ஒரு மாபெரும் போராளியாக அவர் காணப்பட்டார். இன்னும் ஆப்பிரிக்கா தேசங்களிலே நாம் பார்க்கும்போது கருப்பின மக்களுக்காக அநேகர் போராடியதை வரலாறு சொல்லுகிறது. நெல்சன் மண்டேலா 21 ஆண்டுகள் தன்னுடைய இனத்திற்காக சிறைச்சாலையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அவர் கருப்பின மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து துப்பாக்கியால் இறுதியில் அவர் சுடப்பட்டதை வரலாறு சொல்லுகிறது. இப்படி சமூக விடுதலைக்காக இந்த உலகத்திலே அநேகர் பிறந்தார்கள். இன்னும் அநேகரை நாம் பட்டியலிட்டு சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை சமூகத்திலிருந்து விடுதலையாக்கினார், சமூக நீதியும் ஏற்படுத்தினார். அதோடு ஒருபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்கு பிறந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததே
மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவத்திலிருந்தும் மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தி என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்ற வழிகள், சூழ்நிலைகளை பார்த்தால் இன்றைக்கு சோதம் குமாராவை விட மிகவும் கொடுமையான பாவங்களுக்குள்ளாக உலகம் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தை நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்தாலும் திருச்சபைகளுக்குள்ளாகவே அநேக சமூக பாவங்கள் நடைபெறுகிறது. திருச்சபைகளுக்குள்ளாகவே ஆண்டவருக்கு விரோதமான அநேக பாவங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு திருச்சபை ஆட்டிப்படைகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு என்றால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது, இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் விவிதமாய் சொல்லப்படுகிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நம்மோடு இருப்பதற்காக மனிதனோடு துணை நிற்கிறவர் என்பதை இந்த வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எந்த மனிதனோடு ஆண்டவர் துணை நிற்பார்? ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள், அதிகாரமிக்கவர்கள் இருக்கிறார்கள், ஊழல் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களோடு இருப்பாரா? இவர்களோடு நிச்சயம் இருக்க மாட்டார். எந்த மனிதன் கண்ணீர் வடிக்கிறானோ, எந்த மனிதன் ஒடுக்கப்படுகிறானோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே எளிமை இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் எந்த மனிதனுக்கு நீதி கிடைக்கவில்லையோ அவர்களோடு தான் இம்மானுவேல் என்கிற இயேசு, இந்த பூமியிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று வேதத்திலே அவர் வாழ்ந்த 33 வருட வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த நாட்களிலே சட்டம் தெரியாதவர்கள் பாவிகள். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள், மேய்ப்பர்கள் நீதிமன்றங்களிலே சாட்சி சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் எந்த பெண்கள், எந்த மேய்ப்பர்கள் சாட்சி சொல்ல ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் காபிரியேல் தூதன் வந்து மரியாளை பார்த்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று மரியாளை சாட்சியாக ஏற்படுத்துகிறார். மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை பார்த்து தூதன் வந்து சொல்லுகிறான், இதோ உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே இந்த வேத வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எந்த மனிதருடைய வாழ்க்கையிலே அதிகாரம் இழந்திருக்கிறார்களோ, வலிமை இழந்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட இருக்கிறவர் தான் இம்மானுவேல் என்கிற இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிறந்தது, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை அவர் ஆட்சி செய்வார், அரசாளுவார், அவர் ஒரு ராஜா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஆட்சி எப்படிப்பட்டது? இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தது ஒரு அரசியல் தலைவரை எதிர்பார்த்தார்கள். 400 ஆண்டுகள் தங்களுடைய வாழ்வின் மீட்பிற்காக, இஸ்ரேல் மக்கள் இனத்தின் மீட்பிற்காக ஒரு ராஜா தோன்றுவார், ஒரு மேசியா தோன்றுவார், அவர் தோன்றினால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு மீட்பு கிடைக்கும் என்று நம்பியிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த அரசியல் தலைவராக இயேசு இந்த பூமியில் பிறக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் ஆட்சி செய்கிற தேவனாக, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாக, ஒவ்வொரு மனிதனை வழி நடத்தக்கூடிய மகா பிரதான ஆசாரியராக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு குலத்தை சரியான பாதையிலே நடத்த அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நல்ல தலைமை இல்லாமல் தேசத்தில் இன்றைக்கு மக்கள் பல தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை பல தவறான வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் போது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளாக பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்விதமாக இயேசு நம்முடைய இருதயத்தை ஆட்சி செய்கிற ஆண்டவர். எந்த மனிதன் இயேசுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியான பாதையிலே நடத்தக்கூடிய தேவனாக அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் இடம் கொடுப்போம். கிறிஸ்மஸ் என்பது கொண்டாட்டம் அல்ல, கிறிஸ்மஸ் என்பது பண்டிகை அல்ல. கிறிஸ்மஸ் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். கிறிஸ்மஸ் என்பது எந்த மனிதர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ அவர்களோடு கூட நாம் இருக்க வேண்டும். எத்தனையோ மக்கள் குளிரிலும் எத்தனையோ மக்கள் பசியிலும் இருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து ஒரு போர்வையை கொடுப்பதோ, அவர்களை சந்தித்து ஒரு உணவு கொடுப்பதோ, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதன் இருதயத்திலே இடம் கொடுப்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் பண்டிகையாக கொண்டாட்டமாக நினையாதபடி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க தேவன் கிருபை பாராட்டு. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துறோம், வெறுமையாக்குறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.